Daily. Taste the Daily. தமிழ்நாட்டில் நம்முடைய தலைவர்கள் சொல்றாங்கன்னே என்னென்ன டெல்லியில் 2500 அதை தாண்டி தானே நாம கொடுக்கணும். நம்முடைய தாய்மார்களுக்கு நாம செய்யலைன்னா யாருமே செய்வாங்க. இவன் உரிமை தொகைன்னு சொல்றான். நம்ம உரிமை தொகை இல்லைங்க, நம்ம கொடுப்பது நாம் கொடுப்பது காணிக்கை. தாய்மார்களுடைய உழைப்பிற்கு பாரதிய ஜனதா கட்சி 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்கள் ஆட்சியிலே அமர வைக்கும் பொழுது 2500 தாண்டி பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். நான் சொல்றீங்க, இந்த பெரியவர் சொல்றார் மோடி கேரண்டி. மோடி அவர்கள் சொன்னால் செய்வோம். இவங்க மாதிரி இல்லைங்க. ஒரு நாள் பேப்பர் திறந்து படிச்சீங்கன்னா தாய்மார்கள் மீது நடந்த பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு நடக்கிறது நேத்தை விட கொடூரமா இருக்கு. நாளைக்கு நடக்க போறது இன்னைக்கு விட கொடூரமா இருக்கு. அதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்றால் கட்டுக்கோப்பான காவல்துறைக்கு மறுபடியும் அதிகாரத்தை கொடுத்து வீதியில் அவங்களை இறக்கி விடணும். அதே காவல்துறை நல்ல காவல்துறைங்க. திமுக வந்த பிறகு கையை கட்டி போட்டிருக்கிறார். அந்த காவல்துறைக்கு அதிகாரத்தை திரும்ப கொடுக்கும் பொழுது ஒரு தாய்மாருக்கும் சகோதரிக்கும் ஒரு பிஞ்சு குழந்தைங்க, நம்ம தாய்மார் சகோதரியை தாண்டி பிஞ்சு குழந்தைக்கு தமிழகத்திலே பாதுகாப்பு இல்லைன்னு நான் வருதுங்க. பிஞ்சு குழந்தை, அந்த குழந்தை எதுவுமே தெரியாது. பிஞ்சு குழந்தை 8 வயசு பொண்ணுக்கு என்னங்கய்யா தெரியும், இல்ல 18 வயசு பொண்ணுக்கு பெருசா தெரியாது. பிஞ்சு குழந்தையின் மீது கையவர்கள் என்று கை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அவலத்தை தமிழ்நாட்டில் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எதுவும் செய்ய முடியாம குற்ற உணர்ச்சியில் என்று கொண்டிருக்கின்றோம். அதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சரி செஞ்சு கொடுக்குங்கம்மா, நீங்க நம்பணும். அவர்கள் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைக்கு தரமான கல்வி கிடைக்கக்கூடாது, நம்முடைய குழந்தைகள் வாழ்க்கையில மேல வந்துடக்கூடாது என்பதிலே தெல்ல தெளிவாக ஒரு அரசியல் கூட்டம், ஒரு குள்ளநரி கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குதுங்க ஐயா. 60 ஆண்டு காலமாக தெல்ல தெளிவா இருக்கிறார். ஒரு கூட்டம் மட்டும் நம்மை ஆள வேண்டும், இன்னொரு கூட்டம் ஆள்வதற்கு அவர்களை தகுதிப்படுத்த வேண்டும். போஸ்ட் ஒட்டணும், கோந்து எடுத்துட்டு போகணும், அவர்களுக்கு விடிய கொடை பிடிக்கணும், பொதுக்கூட்டத்தில் உட்கார்ந்து கை தட்டி விட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய பிரியாணி பொட்டலத்தையும் அவங்க கொடுக்கக்கூடிய தண்ணீர் பாக்கெட்டையும் குடிச்சிட்டு போயிடணும்னு நினைத்துக் கொண்டிருக்கின்றார். அதையெல்லாம் இந்த முறை உடைத்து 2026 சட்டப்பேரவை தேர்தல் அதையெல்லாம் உடைத்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தியை இந்த மண்ணிலிருந்து வேரோடு அறுத்து எறிய வேண்டிய நேரம் இல்லை. நாங்க ஐயா தமிழ்நாட்டை ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாதுங்க. இதுக்கு கூட ஒரு பெரியவர் சொன்னார், நல்லா புரிஞ்சுக்கணும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேத்தனை பார்த்து கேட்கிறாரு, அப்பா நீ 3 மொழி கத்துக்கன்னு அண்ணாமலை சொல்றியே, உனக்கெல்லாம் என்னையா தகுதி இருக்கு? நான் சொல்றேன், அன்பில் நல்லா கேட்டு காதல நல்லா காத்திருந்து கேட்டு நான் சொல்றேன், நல்லா கேட்டு. இதே ஊர்ல 20 வயசு வரை நான் கழிப்பறையை பார்த்தது கிடையாது. அது போன்ற ஒரு குடும்பத்தில் வளர்ந்தவன் நான். காலையில ஸ்கூலுக்கு போகும்போது ஆட்டுப்புழுக்கை அள்ளி கொட்டிட்டு மாட்டுச்சாலை தள்ளி வீசிட்டு ஆட்டை கொண்டு போய் தோட்டத்துல ஓட்டிட்டு ஸ்கூல் போகும்போது சைக்கிள் நிறுத்திட்டு பேருந்தில் ஏறி போய் படிச்சவன் நான். அதனால இந்த பந்தா பண்ற வேலை எங்கிட்ட வச்சுக்காங்க. உங்கள் குழந்தையும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். வேற ஒரு வெங்காயம் கிடையாது. அந்த போராட்டம் அதற்காக மட்டும்தான். இவர்களுக்கு என்ன, இவர்களுக்கு பிறகு இவங்க குழந்தை, அதற்கு பிறகு உதயநிதி, அதன் பிறகு இன்பநிதி, இப்படியே சுத்தணும். நம்ம குழந்தைங்க கை கட்டி போஸ்ட் பண்ணும். வெக்கமா இல்லையா உங்களுக்கு? நீ சொன்ன ஒரு ஆளுமே 3 மொழியை படிக்கிறான். மோடியை என்ன சொல்றாரு? மும்மொழி கொள்கைங்கிறது என்னங்க ஐயா? படிக்கிறதெல்லாம் தமிழ்ல, ஒரு ஆங்கில மொழி, ஏதாவது ஒரு இந்திய மொழியை 3வது மொழியா படிங்கன்னு சொல்றாரு. கன்னடம் பிடிக்குதா கன்னடம் படிங்க, தெலுங்கு பிடிக்குதா தெலுங்கு படிங்க, சமஸ்கிருதம் பிடிக்குதா சமஸ்கிருதம் படிங்க, ஹிந்தி பிடிக்குதா ஹிந்திய படிங்க. ஒரு மொழியை 3வது மொழியை பிடிச்ச மொழியை படிங்க. இதுல எங்க ஹிந்தியை திணிக்கிறார்? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.